தமிழ் சினிமா நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்பி திரையரங்கம். இந்த ஷோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டிங் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படம் அமேசான் பிரைம் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஒரு மான்ஸ்டர் ஸ்பைடர் பண்ணக்கூடிய அட்ராசிட்டிகள் என்னென்ன அப்படிங்கிற கான்செப்டில் தான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. இது ஒரு மான்ஸ்டர் ஹாரர் த்ரில்லர் மூவி அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தினுடைய ஆரம்பத்திலேயே சார்லட் அப்படிங்கிற ஒரு சின்ன பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அம்மா, ஸ்டெப் டேடு, ஒரு சின்ன பாப்பா அப்படிங்கிற ஒரு சின்ன குடும்பமாக ஒரு ஃபேமிலியாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இந்த சார்லட் அப்படிங்கிற பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறும்புத்தனம் மிக்க ஒரு பொண்ணு. இந்த பொண்ணு என்ன பண்ணுவா அப்படின்னா, தன்னுடைய ஆன்டி வீட்டில் இருந்து ஒரு சின்ன ஸ்பைடர், குட்டி ஸ்பைடரை கொண்டு வந்து தன்னுடைய வீட்டில் ஸ்பெட்டாக வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுவா. அதே போல் தன்னுடைய ஆன்டி வீட்டில் இருந்து அந்த குட்டி ஸ்பைடரை கொண்டு வந்து வளர்ப்பா. அப்படி வளர்க்கும்போது ஒரு கட்டத்தில் அந்த ஸ்பைடர் ஒரு மான்ஸ்டராக உருமாறிடும். பிறகு அந்த மான்ஸ்டர் ஸ்பைடரால் வரக்கூடிய ஆபத்துகள் என்னென்ன, அந்த குடும்பம் அந்த மான்ஸ்டர் ஸ்பைடர் கிட்ட இருந்து தப்பிச்சுதா இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடிய படம் தான் த ஸ்டிங். இந்த படத்தில் நான் லைக் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, படத்தினுடைய ஆரம்பத்தில் ஒரு வயசான பெண்மணியை காட்டுவாங்க. அவங்க வீட்டு சோகத்தில் ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அதனால ஒரு ஆளை வர வச்சு செக் பண்ணுவாங்க. அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் அட்டாக்கை காட்டுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் கார்டே வரும். அங்கேயே ஒரு கியூரியாசிட்டியும் ஒரு பயத்தையும் ஆடியன்ஸுக்கு உருவாக்குறாங்க. பிறகு இந்த கதை 3 நாளைக்கு முன்னாடி நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த குட்டி ஸ்பைடர் எவ்வளோ குட்டியாக இருந்துச்சு, பிறகு அந்த 3 நாளைக்கு பிறகு எப்படி மிகப்பெரிய மான்ஸ்டராக உருவாச்சு, எப்படி மனிதர்களை வேட்டையாடுது அப்படிங்கிற காட்சியெல்லாம் ரொம்ப கொடூரமாக நம்மளை பயமுறுத்துகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. பிறகு அந்த மான்ஸ்டர் ஸ்பைடர் கிட்ட இருந்து அந்த குடும்பம் தப்பிக்கு என்னென்ன மாதிரியான முயற்சிகள் எடுக்குது, அந்த குடும்பம் தப்பிச்சுதா இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாகவும் பரபரப்பாகவும் காட்டியிருப்பாங்க. குறிப்பாக இந்த படம் ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ளே முடியக்கூடிய ஒரு படமாக எடுத்திருப்பாங்க. ஒரு குயிக் வாட்சாகவே பார்த்துடலாம். மொத்தத்தில் ஒரு தரமான மான்ஸ்டர் ஹாரர் மூவி அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் எனக்கு பிரச்சனையாக பட்டது என்ன அப்படின்னா, அந்த குட்டி ஸ்பைடர் அந்த ஆன்டி வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த ஸ்பைடர் எப்படி அந்த ஆன்டி வீட்டுக்கு வந்துச்சு அப்படிங்கிற அந்த டீட்டெயிலிங் எதுவுமே இல்லாமல் இருக்கும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு தரமான மான்ஸ்டர் ஹாரர் மூவி. இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 3. அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.